கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம தியானத்துக்கென்று சங்கீதம் 37வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர்கள் நம்பிக்கையிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய இன்று பொதுவாக நம்முடைய எல்லா தேவப்பிள்ளைகளும் நினைப்பது என்னன்னு சொன்னா, நாம் செய்த காரியம் எல்லாமே என்ன செய்யணும், வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும், வாய்க்க வேண்டும் என்று தான் எல்லாருமே விரும்புவோம். ஹல்லேலூயா. நம்ம காரியம் எல்லாம் வாய்க்கணும், இந்த எது செஞ்சாலும் சரி அதை செய்யணும், வாய்க்கணும் என்று தான் விரும்புவோம். ஹல்லேலூயா. ஆனால் வாய்க்காமல் போகும்போது, நாம நினைச்சது நிறைவேறாமல் போகும்போது நமக்குள்ள என்ன வருது, பெரிய சோர்வு வந்தது. எவ்வளவு ஜெபம் பண்ணி இந்த காரியத்தை செஞ்சோம், ஆனாலும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, இந்த காரியம் வாய்க்கவில்லையே என்று சொல்லி அநேக வேளையிலே சோர்ந்து போறோம். ஆலயத்துக்கு போறது கூட என்ன செய்ய வந்து யோசிக்கிறோம், என்னத்துக்கு ஆலயத்துக்கு போய் என்ன நம்ம செய்ய ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே நிறைவேற மாட்டேங்குது, ஆலயத்துக்கு போய் என்ன செய்ய, ஜெபம் பண்ணி என்ன செய்ய, பைபிள் வாசிச்சு என்ன செய்ய, இப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய காரியம் நிறைவேறவில்லை என்று சொல்லும்போது நமக்கு அநேக சோர்வுகள், அநேக விளைவினங்கள், அநேக வேளையில வந்து நம்ம ஆண்டவரை மறந்தே என்ன செய்ய வந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆனா ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்ய யாரு? கர்த்தர் தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர் தான் காரியத்தை வாய்க்க செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நம்முடைய காரியம் ஏன் வாய்க்காமல் போகிறது, நாம சிந்திப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. நாம் புலம்புறோம், அங்கலாய்க்கிறோம், என் காரியம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, இந்த வருஷம் எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடலாம்னு நான் பிரயாசப்படுறேன், ஆனால் காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது. இந்த வருஷம் எப்படியாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி நானும் எத்தனையோ கம்பெனில ஏறி இறங்கி பார்க்கிறேன், ஒரு வேலை கூட என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு அமைய மாட்டேங்குது, என் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. எவ்வளவு தொழில்கள் நான் பண்ணி பார்க்கிறேன், ஆனா ஒரு தொழில் என்ன செய்ய மாட்டேங்குது, எனக்கு வாய்க்க மாட்டேங்குது, நஷ்டமா போய் கொண்டு இருக்குது என்று நம்ம என்ன சொல்றது, அநேக வேலையில புலம்புறோம், அங்கலாய்க்கிறோம், இந்த பிள்ளைகள் திருமணம் நடக்க மாட்டேங்குது, இந்த வருஷத்துல எப்படியாவது முடிச்சலாம்னு நினைக்கிறேன், ஆனா என் காரியம் என்ன செய்ய மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பிரசங்கித்து உலக மனிதர்கள் சொல்லவே இல்லை, தேவ பிள்ளைகள் நம்ம அநேக புலம்புறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் ஏன் நம்முடைய காரியம் வாய்க்க மாட்டேங்குது என்பதை குறித்து அவர் சிந்திப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லுவோம், நம்ம நொந்து கொள்வோம், சோர்ந்து போவோம். ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய காரியம் வாய்க்காமல் போகிறது, அது என்ன தடையா இருக்குது என்பதை குறித்து நம்ம சிந்தித்து பார்ப்பதே இல்லை. இந்த வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே காணக்கூடிய பாவம், அதுதான் முக்கியமாக நம்முடைய காரியம் வாய்க்காமல் போவதற்கு காரணமாகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா சரி, நாம் வாழ்விலே காணக்கூடிய சாபத்தீடான காரியங்கள், வாழ்விலே குடும்பத்திலே ஏதோ ஒன்று சாபத்தீடான காரியம் இருந்துச்சுன்னா நாம் செய்த காரியம் எதுவும் செய்யாது, வாய்க்காது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன் தான் யாரு? யோசுவா. மோசேக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த யோசுவாவை தெரிந்து கொண்டாரு. அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? யோசுவா 1:5 வாசிப்போம். உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்திருப்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் அந்த மோசேக்கு வாக்கு பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படி வாக்கு பண்ணியுமே அவன் வாழ்க்கை என்ன செய்யாது, அந்த யுத்தத்துக்கு அப்படியே வந்து எகிப்துல இருந்து இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. போற வழியிலே எவ்வளவோ எதிர்ப்புகள் வருது, ராஜாக்கள் விரோதம் எழுப்புறாங்க. அப்படிலாம் இருந்துமே அவர் எல்லாத்தையும் ஜெயம் பெற்று போய்கிட்டே இருக்காரு. எரிக்கோ பட்டணத்துக்கு போறாரு. எரிக்கோ பட்டணத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சரி, அங்கேயும் பயங்கரமான பிரச்சனைகள், சுற்றி கோட்டை சுவர் பெரிய சுவராக இருக்குது, உள்ள பிரவேசிக்க முடியல, அந்த ராஜா அடைச்சு வச்சிருக்காரு. இப்படியாக ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அங்கேயும் கூட ஆண்டவருடைய ஆலோசனைப்படி துதித்து ஆராய்ந்து அந்த எரிக்கோ கோட்டை இடிந்து விடுகிறது. அதுக்குள்ளாக வந்து உள்ள பிரவேசிக்க போறாங்க. இப்படி எரிக்கோவும் கடந்துட்டாங்க, பெரிய நாடு, அந்த வந்த ஒரு வல்லமையுள்ள நாடையும் கடந்து அவங்க போயிட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு ஆயின் பட்டணம் இருக்குது. இது நாடு இல்லை, இது என்னது? பட்டணம். சின்ன குறுங்க ராஜா இருக்காரு, சின்ன குட்டி ராஜா மாதிரி ஒரு பட்டணத்துக்கு ஒரு ராஜா இருக்கு, ஆயி என்ற பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளாக இவங்க உள்ள போகும்போது ராஜா வழிவிட மாட்டேங்கிறான். வழிவிட மாட்டேன்னு சொல்லும்போது அங்க என்ன செய்து, சண்டை வருது. சண்டை வரும்போது அதுக்குள்ள தலைவர் சொல்றாரு, சேனா தலைவர் சொல்றாரு, சொன்னா நம்ம இத்தனை பேர் அவங்க போக வேண்டாம், சின்ன பட்டணம், சின்ன பட்டணம், இந்த பட்டணத்துக்குள்ள நம்ம இத்தனை பேரும் போக வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு 3000 பேர் தான் போதும், நம்ம என்ன செய்யலாம், போய் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம் சொல்லி அந்த படை தளபதி சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதை கேட்டு யோசுவா 3000 அனுப்பிச்சிருக்காரு.
அனுப்பிச்சிக்கும் போது சரி அங்க யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல இஸ்ரவேல் தோற்று ஓடியாராங்க. ஹல்லேலூயா. மறுநாளும் அவன் ஜெபம் பண்ணி மறுபடியும் யுத்தத்துக்கு போறாங்க, மறுபடியும் தோற்று ஓடியாராங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரி ஏறக்குறைய அன்னைக்கு நாட்களில் 3000 பேர் அந்த போனவங்க அப்படியே திரும்பி ஓடியாராங்க. அநேக வீரர்கள் மறித்து போறாங்க. அப்போ யோசுவா ஆண்டவர் சமூகத்துல கதறி அழுகிறாரு. ஏன் ஆண்டவர் இந்த காரியம் எனக்கு வாய்க்காம போனது, எதற்கு ஆண்டவரே வாய்க்காம போனது, எதனால என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல புலம்பி ஆண்டவர் சமூகத்தை கேட்கிறாரு. ஹல்லேலூயா. காரியம் வாய்க்கல. இவ்வளவு நாளா ஆண்டவர் கூட இருந்து எல்லாத்தையும் வாய்க்க செஞ்சாரு. வெற்றி மேல வெற்றி வந்துட்டே இருந்துச்சு. எரிக்கோ பட்டணத்தை வீழ்த்தியாச்சு. ஆனாலும் சின்ன ஆகிப்பட்டதம் இந்த பட்டணத்தை வீழ்த்த முடியவில்லையே. 3000 பேரும் போய் என்ன திரும்பி வந்துட்டாங்களே, எதனால என்று சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே காரியம் வாய்க்காம போனது காரணம் என்னன்னு தெரியாமல் ஆண்டவர் சமூகத்துல யோசுவா அழுது புலம்பினாரு. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா சரி ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தா சொன்னா, உங்களில் ஒருவன் என்ன பண்ணா எரிக்கோவில் எந்த ஒரு பொருள் எடுக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் எடுக்கக்கூடாது. அது தீட்டானதை ஆண்டவர் சொன்னாரு. அதை எடுக்காதீங்க. எந்த இடத்துல இங்க கொள்ளையடிங்க சொல்லணும், அந்த இடத்துல கொள்ளை அடிச்சுக்கோ, எவ்வளவு பொருள் எடுத்துக்கோ. ஆனா இந்த இடத்துல அது தீட்டானது எடுக்காதே சொன்னாரு. ஆனா அதை ஒருத்தன் ஆகான் என்பவன் வெளியே பார்த்தான், தங்கத்தை பார்த்தான், வெளியிருந்து சால்வை பார்த்தான், அது மேல ஆசை வச்சு இச்சித்து அதை எடுத்து கொண்டாந்து தன்னுடைய வீட்டுக்கு போச்சு வச்சுட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இதன் நிமித்தமே உன் காரியம் வாய்க்கவில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பேர் ஜனங்கள் இருக்காங்க, 6,00,000 புருஷர்கள் இருக்காங்க. அந்த 6,00,000 புருஷர்கள் ஒருத்தன் தவறு செஞ்சான், ஒருத்தன் சாபத்திலான ஒன்றை ஒழித்து வைத்திருந்தான். அதன் நிமித்தம் அந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காரியம் நிச்சயம் இல்லை, வாய்க்காமல் போனது. ஹல்லேலூயா. ஒரு பாவம் அது. தேவனுடைய வார்த்தையை மீறி செய்வது என்னது? பாவம். ஆக அப்படிப்பட்ட பாவத்தை இந்த ஆகான் செய்தபடினாலே, அது சாபத்தினால் ஒன்றை எடுத்து வைத்தபடினாலே ஒட்டு மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சு? காரியம் வாய்க்கவில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுடைய காரியம், தேவ மனுஷனுடைய தேவ பிள்ளையுடைய காரியம் வாய்க்காமல் போறது காரணம் சொன்னா அவனுடைய பாவமா இருக்கலாம், இல்ல சாபத்தினா ஒன்று வாழ்வில் இருக்கலாம், இல்ல அவன் குடும்பத்துல யாரோ ஒருவர் பாவம் செய்யலாம், இல்ல குடும்பத்துல யாரோ ஒருவர் சாபத்தினா ஒன்றை எடுத்து வைத்திருக்கலாம். அதன் நிமித்தமாக என்ன செய்யுது? நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது. ஹல்லேலூயா. காரியங்கள் வாய்க்காமல் போற காரணம் முதலாவது பாவமான காரியம் எதுவாவது நம்ம வாழ்விலே குடும்பத்திலே இருக்குமானால் அது வாய்க்காது. ஹல்லேலூயா. இல்ல சாபத்தீடான ஒன்று நம்ம வாழ்வில் இருக்குமானால் அதுவும் வாய்க்காது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விக்கிரக சம்பந்தமான ஏதாவது காரியம் வாழ்விலே இருக்குமானால், நம்முடைய குடும்பத்துல இருக்குமானால் நாம் செய்த காரியங்கள் வாய்க்காது. அதே சமயத்தில் ஒரு திருட்டு பொருள், அதுவும் சாபம் தான். ஒரு திருட்டு பொருள் வாழ்வில் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் செய்த காரியங்கள் வாய்க்காது. ஹல்லேலூயா. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் நாம் எது செய்தாலும் காரியம் செய்யாது, வாய்க்காம போகும். யாராவது வஞ்சித்து ஏமாத்தி நாம வீட்டுல வைக்கணும்னு சொன்னா அந்த நம்ம செய்யற காரியங்கள் வாய்க்காம போகும். ஹல்லேலூயா. நிறைய காரியம் ஏமாத்தி வஞ்சித்து ஏமாத்தி அனைவரும் சொத்து வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கை நடக்கும்போது கண்டிப்பா என்ன செய்யாது? ஒரு காரியம் வாய்க்காது. ஹல்லேலூயா. திருச்சியில ஒரு சகோதரர் வீட்டுக்காக போயிருந்தேன். திருச்சி சகோதரர் வீட்டுக்கு போயிருந்தேன். சகோதரர் வீட்டுல ஒரு நாள் தங்கியிருந்தேன். தங்கி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி, அன்னைக்கு எனக்கு தூக்கம் வரல. ஒரு கனவு எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துச்சு. என்ன கனவுன்னு சொன்னா, ஒரு மனுஷன், வயசான மனுஷன் ரொம்ப இருமிக்கிட்டு வீட்டை சுத்தி வந்துருக்கான். வீட்டை சுத்தி வந்துகிட்டு இருக்கிறான். அதனால தூங்க முடியல. நானும் தட்டி எவ்வளவு ஜெபம் பண்ணேன், தூங்க முடியல. ஒரு மனுஷன் சுத்தி வரான். அது இருக்கான். இது கனவுல தரிசனத்தை பாக்குறேன். ஜெபம் பண்ணி படுத்தேன். அவர் காலை எழுந்துச்சு அந்த குடியிருந்த சகோதரத்தை கேட்டேன், இது என்ன, யாருடைய வீடு, என்ன விஷயம் கேட்கும்போது, இது வீடு வாடகைக்கு தான் இருக்கிறேன். நான் கொஞ்ச நாள் ஆகுது வீட்டுக்கு கொஞ்ச நாள் ஆகுது. இந்த வீட்டில் யாருமே இருக்க முடியல. யாருமே குடியிருக்க முடியல. இந்த வீட்டில் கொஞ்ச நாள் 2 மாசம் 3 மாசம் காலி போயிடுவாங்க. அது போல இந்த வீட்டை எனக்கு சீட்டா கொடுத்தாங்க. அது யாருமே இருக்க முடியாது, நீ கிறிஸ்தவங்க இருங்க சொல்லி எனக்கு கொடுத்தாங்க, அதான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அப்படியாக காரியத்தை நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது அவங்க தெரிஞ்சவங்க விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சரி, என்ன சொன்னா, இந்த வீட்டை ஒரு வயசான மனுஷன் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்க. அந்த செத்து போயிட்டாரு. செத்து போனாலுமே அந்த ஸ்பிரிட் ஆவியானது என்ன செய்ய சொன்னா, அந்த வீட்டை சுத்தி அந்த வீட்டை யாரும் குடியிருக்கூடாது அப்படிங்கிற சொல்லி அது இறந்து பிடிக்க முடியாது. ஹல்லேலூயா.
இப்படி ஏமாத்தி வாங்குவது, சொத்துல ஏமாத்தி வாங்குவது, ஏதாவது பொருளை திருடி வீட்டில் வைத்திருப்பது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம காரியம் வீட்டில் நம்ம செய்யற காரியங்கள் எதுவுமே வாய்க்காம போகும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் செய்யற காரியங்கள் வாய்க்காம போறதுக்கு பிள்ளைகள் திருமணம் செய்ய ஆசைப்படுறோம், ஆனா காரியம் வாய்க்க மாட்டேங்குது. நல்ல வேலை தேடி அலைகிறோம், நல்ல வேலை வாய்க்க மாட்டேங்குது. ஒரு தொழில் செஞ்சு பழச்சுக்கலாம் பாக்குறோம், ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது. அப்ப இந்த மாதிரி தடையெல்லாம் வருவது காரணம் என்ன சொன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவம் தான் காரணம். அப்படி வீட்டுல இருக்கிற யாரோ ஒரு செய்யற பாவத்தினாலே, யாரோ ஒரு செய்யற வைத்திருக்க ஒரு சாபத்தின பொருள்னாலே நம்ம வாழ்க்கையிலே நம்ம காரியங்கள் வாய்க்காம போகிறது. முதலாவது அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. வாய்க்க மாட்டீங்க சொல்லி ஆண்டவர் குறை சொல்றது பிரயோஜனம் இல்ல, ஊழியக்காரன் குறை சொல்றது பிரயோஜனம் இல்ல, சபையை குறை சொல்றது பிரயோஜனம் இல்ல. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஏன் இந்த காரியம் வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆரம்பத்தில் சரி வாசிப்போம். ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 11:4. பின்னும் அவர்கள் நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாகும்படி பண்ணுவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்கள் செய்யறாங்க. எதுக்காக செய்ய சொன்னா, நம்மளுக்கு பேர் உண்டாகும்படியாக, நம்ம புகழ் உண்டாகும்படியாக அநேக பெருமையினாலே காரியங்கள் செய்யறாங்க. ஹல்லேலூயா. அது கோபுரம் கட்ட ஆசைப்பட்டாங்க, கோபுரம் கட்ட முயற்சி பண்ணாங்க, அதை கட்டி முடிச்சா இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் இறங்கி வந்தாரு. பெருமையினாலே தங்கள் பேர் உண்டாக்கி பெரிய ஒரு கோபத்தை கட்ட விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்தாரு. அவருடைய பாசையை தாறுமாறாக்கினாரு. எல்லாம் பிரிவிஞ்சு போய் வச்சாங்க, சிதறுண்டு போனான்னு வசனம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் காரியம் வாய்க்கவில்லை? அவங்க பெருமை. ஹல்லேலூயா. பெருமை நிமித்தமா தான் ஆண்டவர் நம்ம செய்யற காரியங்கள் வாய்க்காம போக முடியாது செய்யறாரு. ஹல்லேலூயா. யாக்கோபு 4 சொல்லப்பட்டது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. யாரு பெருமையா இருக்காங்க அவங்களுக்கு ஆண்டு எதிர்த்து நிற்கிறாங்க. அநேக செய்யற காரியங்கள் பெருமைக்காக செய்யறாங்க, பேரு புகழுக்காக செய்யறாங்க. உலகம் சொல்லல, ஆண்டு நாம வாழ்விலேயே அநேக பேருக்காக புகழுக்காக நம்ம செய்யற காரியங்கள் எதுவுமே என்ன செய்யும்? வாய்க்காது. ஹல்லேலூயா. தானியேல் 4:30 வாசிப்போம். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரதாபத்துக்கு ஹல்லேலூயா ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஹல்லேலூயா. என் மகிமைக்காக, எனக்கு பேரு உண்டாகும்படியாக, புகழ் உண்டாகும்படியாக நான் கட்ட அரண்மனை என்று சொல்லி யார் சொல்றது? நேபுகாத்நேச்சர் ராஜா சொல்றாங்க. ஹல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சரை உயர்த்தி விட்டது யாரு? கர்த்தர் தான். பிரஜாதி ராஜாவா இருந்தாலுமே இஸ்ரவேல் செய்த பாவத்தினால அவனை ஆண்டவர் உயர்த்தி இஸ்ரவேலை சிறுமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. எல்லா நாடுகளையும் பிடிக்கும்படியாக அவனுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் ஆட்சியை கட்டினார் ஆண்டவர். வேத சொல்ல இறைமைக்கு புத்தகமாக சரி, எசேக்கியேல் ராஜா புத்தகமாக சரி, சரி, இதை குறித்து ஆக எழுதப்பட்டது. நேபுகாத்நேச்சர் கையில அதிகாரத்தை கொடுத்துட்டே ஆண்டு சொல்றாரு. அப்படியே ஆண்டவர் தான் உயர்த்தி வச்சாரு. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் அதே ராஜ்யங்கள் கையில கொடுத்தாரு. அப்படி இருந்தால் பெருமை கொண்டு சொல்றா, என் மகிமையின் பிரஸ்தாபத்திற்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று என்னைக்கு வாயினால் சொன்னானோ அன்னைக்கு ஆண்டவர் அதிகம் செய்த மேல வந்துச்சு. ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? அவன் சொன்ன பெருமை நிமித்தமாக மானை போல நேசியே, 7 வருஷத்து நேசியே, காட்டுல புல்லு மேய்ப்போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் புல்லு மேய ஆரம்பிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அவருடைய காரியம் வாய்க்கவில்லை. அரண்மனை கட்டினான், அந்த அரண்மனை குடியிருக்க முடியலனால. ஹல்லேலூயா. அவன் புல்லு மேய போயிட்டான். வனாந்தரத்துல மார்கை போல அவன் புல்லு மேய்ந்து 7 வருஷம் புல்லு மேய்ந்து சொல்கிறது. ஹல்லேலூயா. அவன் காரியம் வாய்க்காம போற காரணம் சொன்னா அவனுக்குள்ள அந்த பெருமை தான் காரணம். ஹல்லேலூயா. பெருமை வேண்டாம் நமக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக காரியங்களை நம்ம நினைச்சு பெருமை கொண்டோம். பெருமை கொண்டோம். நீங்க சிலர் கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்ல கடை இருந்துச்சுன்னா உடனே சரி ஒரு பெருமை வந்துருது. மற்றவரை காட்டு கொஞ்சம் பழசாலியா இருந்தா அது பெருமை வந்துருது. மற்றவரை காட்டு காசு பணம் கூட இருந்துச்சுன்னா என்னது? பெருமை வந்துருது. ஆக இப்படிப்பட்ட பெருமை இருக்கிறதுனாலதான் நம்முடைய காரியங்கள் வாய்க்காம போகுது. ஹல்லேலூயா. இந்த பெருமை முதலாவது விட்டுருவோம். நமக்கு ஆண்டவர் காசு ஆஸ்தி கொடுத்தாலும் ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்த ஆஸ்திக்காக நன்றி ஆண்டவரே, நீ கூட செல்வதற்காக நன்றி ஆண்டவரே, நீ அழகா படைத்ததுக்காக நன்றி ஆண்டு சொல்லி ஆண்டவர் நன்றி செலுத்த முடிய அதை வைத்து நம்ம பெருமை கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்துக்கு வருவதாக பிசிக்கல் டைரக்டராக இருந்தார். ஒரு கல்லூரியில பிசிக்கல் டைரக்டராக வந்தார். அப்ப கல்லூரி விளையாடும் போது அந்த ட்ரைனிங் பீரியட்ல பிசிக்கல் டைரக்டர் ட்ரைனிங் பீரியட்ல இருந்தாரு. அங்க ஒரு 30-40 பேர் அங்க ட்ரைனிங் எடுத்து கொடுத்தாங்க. அவருக்கு வேலை என்ன சொன்னா காலை 4 மணிக்கு 5 மணி எந்திரிச்சிடும்.
எந்திரிச்சு குளிக்கணும். அந்த பச்சை தண்ணி இருந்துச்சுன்னா தொட்டியில பொதுவாக தொட்டி வச்சிருப்பாங்க, தொட்டியில எல்லாரும் இருந்துச்சுன்னா வந்து குளிக்கணும். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்டு அந்த கிரவுண்டை வந்து ஒரு 3 ரவுண்ட் 4 ரவுண்ட் சொல்லுவாங்க, அந்த ரவுண்டு அடிக்கணும். அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த எல்லாரும் வாலி பசங்க தானே, எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சு விளாண்டு குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சரி, நான் சொல்ற ஊழியக்காரன் வந்தார், அதுக்குள்ள குளிச்சுட்டு இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா சரி ரொம்ப ஆள் கட்டையா இருப்பாரு, ரொம்ப வெளிவா தான் இருப்பாரு, அவர் ஒரு பெரிய பலசாலி கிடையாது. ஆனா அவரை பார்த்து ஒரு பலசாலியான மனுஷன் கேலி பண்ணான். அப்படி கையெல்லாம் உண்டா வச்சுட்டு பாரு என்னுடைய மசூசை பாரு எப்படி இருக்குப்பா, உன் மசூசை காமி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரரை ரொம்ப கேலியாக அவமானமாக எல்லாரும் பார்த்து சிரிக்கும்படியாக ரொம்ப கேள்வி. அவன் நல்லா வாட்ட சட்டமா இருப்பான், நல்ல உடம்பு திடகாத்திரமா இருக்கும், நல்ல மசூசா இருக்கும் அவனுக்கு வந்து. அப்படியாக அவரை பார்த்து கேலி பண்ணான். ஆக அந்த நாட்டிலே ஒரு மழை காலம் ஆகும் அப்படின்னாலே எல்லாரும் குளிச்சுட்டு அந்த ஆசிரியர் சொன்னாங்க, ஒரு 4 ரவுண்டு சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சுற்றி வர சொன்னாங்க. அப்படியே மழை சால் பெஞ்சிட்டே இருக்குது, நல்லா மின்னல் அடிச்சுட்டு இருக்குது. அந்த சமயத்தில் இவங்க எல்லாம் அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஜனசாலியான அந்த வாலிபன் முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவன் பின்னால கையா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது சரி திடீர்னு ஒரு மின்னல் அடிச்சதுல பார்த்தீங்கன்னா சரி அப்படியே மேலே விழுந்துச்சு. மின்னல் விழுந்தோடனே அந்த இடத்துல கறி சுற்றுவான். ஹல்லேலூயா. தன் பணத்தை வச்சுன்னு வந்து பெருமை பாராட்டினான். இந்த பணம் என்னாச்சு? மற்றவரை பார்த்து கேள்வி பண்ணான், கிண்டல் பண்ணான், சோமலை பார்த்து கிண்டல் பண்ணான். ஆனா அந்த பலம் என்னாச்சு? நிரந்தரம் இல்லாதது. இந்த நாட்கள் ஆண்டவர் கொடுத்த அழகு, நம்முடைய கொடுத்த பணம், நம்முடைய செல்வாக்கு, பலம் எல்லாமே என்னது? நிரந்தரமற்ற ஒன்று. இந்த நிரந்தரமற்ற ஒன்றை வைத்துக் கொண்டு நாம் ஏன் பெருமை பாராட்ட வேண்டும்? ஹல்லேலூயா. கோலியாத் அப்படிதான் பெருமை பாராட்டலாம். நான் பெரிய ராட்சசன், எல்லாம் பெரிய பலசாலி, எனக்கு முன்பா நிற்க யார் இருக்கிறார் அந்த தேசத்துல அப்படின்னு சொல்லி இசைதாசன் வந்து நின்று கொண்டு தினசரி தண்ணிக்கு ஒன்றியாக நினைச்சிங்க சண்டைக்கு வாங்க என்று சவால் விட்டாங்க. காரணம் என்ன? அவனுடைய பெருமை. ஹல்லேலூயா. நான் பெரிய பலசாலி, எனக்கு யார் என்னால என்ன ஜெயிக்க முடியாது என்ற ஒரு பெரிய ஒரு தைரியம் அவனுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல பெருமை அவனுக்கு இருந்துச்சு. நான் பலசாலி இருக்க பெருமை இருந்துச்சு. ஆண்டவர் சாரு ராஜா கொண்டு வீழ்த்தவில்லை, ஒரு சேனை தயார் வச்சு வீழ்த்தவில்லை, ஒரு வீரரை வச்சு அவன் வீழ்த்தவில்லை. யார் வச்சு வீழ்த்தினாரு? சின்ன தாவீது. ஹல்லேலூயா. சிறுவனா இந்த தாவீது அது சின்ன கவன் கல்லை கொண்டு அவனை வீழ்த்தி போட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெருமை கொடுக்கிறார், எதிர்த்து நிற்கிறாரு. ஆகிய நாட்டிலே வாழ்வில் பெருமை இருக்குமானால் எதை குறித்தாவது, பணத்தை குறித்தோ இல்லை வேலை குறித்தோ இல்லை ஜாதியை குறித்தோ இல்லை நிலத்தை குறித்தோ எதை குறித்தாவது வாழ்வில் பெருமை இருக்குமானால் நம்ம செய்த காரியங்கள் எதுவுமே வாய்க்காது. ஹல்லேலூயா. ஏரோது ராஜா இந்த அப்போஸ்தலர் வாசிப்போம். அப்போஸ்தலர்கள்ல 12ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். ராஜ வஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டு அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆரம்பித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. ஹல்லேலூயா. அந்த நிமித்தமாக உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். தேவனுக்கு மகிமை செலுத்தல. எல்லாரும் பிரசங்கம் சூப்பரா இருக்கு, தேவனே பிரசங்கிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே அவனுக்கு அப்படியே குளிர்ந்து போயிட்டான். ஹல்லேலூயா. இதன் நிமித்தமா கர்த்தருக்கு மகிமை செலுத்த அப்படின்னாலே அவன் பெருமை நிமித்தம் கர்த்தர் தூதன் அடிச்சாரு. ஹல்லேலூயா. பெருமை வேண்டாம். ஹல்லேலூயா. நல்ல பாடத்துடைய திறமை ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பாடமுறை தாளத்தை உங்களுக்கு குழுந்து பாடமுறை தாளத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த பாட்டு திறமை இருக்கிறதுனால பெருமை கொள்ளக்கூடாது. பிரசங்கிக்கும் யாருக்கு ஆண்டவர் கொடுத்தபடினாலே அதனால பெருமை கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு எதெல்லாம் மேன்மை தெரியுதோ அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்தக்கூடிய அதை நிமித்தமா நான் யோசிக்காது ஒரு நாளும் பெருமை பாராட்டக்கூடாது. ஹல்லேலூயா. 3ஆம் வாசி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:18. நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினார். ஹல்லேலூயா. நம்முடைய காரியம் வாய்க்காமல் போவதற்கு, நம்முடைய காரியம் போது வெற்றி அடையாமல் போவதற்கு காரணம் இன்னொரு காரணம் சொன்னா சாத்தான் தான். ஹல்லேலூயா. அவனும் என்ன செய்ய சொன்னா காரியம் வாய்க்காதபடிக்கு தடையை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த காரியம் வாய்க்காம போவதற்கு ஒண்ணு நம்மளுக்கு பாவம், நம்மளுக்கு சாபத்தினான காரியங்கள், 2வது பெருமை, 3வது சாத்தான் நம் ரோகமா எழுப்பது நிமித்தமாக நம் வாழ்வில் காரியம் வாய்க்காம போகிறது. ஹல்லேலூயா. பகுத்து ஆராய வேண்டும்.
எதனால இந்த தடைப்படுது, எதனால காரியம் வாய்க்க மாட்டேன்னு சொல்லி நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், பகுத்து பார்க்கணும், புறப்படக்கூடாது. ஆண்ட சொல்ற ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில கட்ட ஒரு சாட்சி என்ன சொன்னா, குமாரில் இருக்கும்போது நான் வளர சாட்சி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அனுபவத்தை சொல்லணும். வெளியே சொல்ற காட்டிலும் அனுபவத்தை சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாட்சி ரொம்ப ஒரு சக்திதான் இருக்கும். அந்த ஒரு குடும்பத்தை பற்றியும் சரி, அவங்க ஒரு மாந்தோப்பு எடுத்திருந்தாங்க. மாந்தோப்பு எடுத்தா அந்த மாந்தோப்புல அவங்க வந்து எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. தண்ணி பாய்ச்சுறாங்க, நல்ல மோட்டர் இருக்கு, தண்ணி பாய்ச்சுறாங்க, நல்ல மருந்து அடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த மருந்து அடிச்ச காசை கூட நினைச்சுக்கலாமால எடுக்க முடியல. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு காரியம் தடைபடுகிறது. நல்லா ஒரு 3 வருஷம் தோப்படுத்தோம்னா ஒரு கொஞ்சம் வசதி கிடைக்கும், கொஞ்சம் பலன் கிடைக்கும் சொல்லி தான் அவங்க ஆசைப்பட்டு தோப்பு எடுத்தாங்க. ஆனால் நல்லா விளைதல் செய்யுது. ஆனாலும் அது பலனை அனுபவிக்க முடியல அவனால. ஹல்லேலூயா. பிஞ்சா அப்படியே பூக்கு அப்படியே உள்ள ஊந்துடும், அப்படியே கொஞ்சம் பிஞ்சா இருக்கும், அப்படியே எல்லாம் ஊந்துடும். இப்படியாக மருந்தடிச்ச காசை கூட எடுக்க முடியாத ஒரு நிலைமை அவங்களுக்கு, பரிந்துரைக்கக்கூடிய நிலைமை எல்லாமே இருக்குது. வம்சம் உள்ள இருக்குது, தண்ணி வத்தா தண்ணி எப்பொழுது இருக்குது, நல்லா அடிச்சு வந்து செழிப்பா இந்த மரத்தை பாய்ச்சுறாங்க, மருந்து அடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த காரியம் ஒன்று வாய்க்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த வருஷத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ரட்சிக்கப்பட்ட போது என்ன வந்து சொன்னாங்க வந்து இப்படியாக பிரதர் வந்து நாங்கள் வந்து இவ்வளவோ தோப்புக்காக பேசப்படுறோம், இவ்வளவு பணத்தை கொண்டு போட்டுட்டோம். ஆனாலும் ஒரு வருஷம் கூட எங்களால் பலன் எடுக்க முடியவில்லை, மருந்தடிச்ச காற்று வரமாட்டேங்குன்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போகும்போது தோப்புல போய் நானும் பல நாட்கள் அங்கே தங்கியிருந்துருக்கேன். தோப்பு தங்கியிருந்து அந்த தோப்புக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் சரி, ஒரு பெரும் கூட்டம் பிசாசு என்ன செய்து அந்த தோப்புக்குள்ள வந்து விளையாடுது. ஒரு பெரும் கூட்டம் வந்து விளையாடு சிரிச்சு விளையாண்டு பார்த்தீங்கன்னா சரி, அது தோப்பு விளைச்சலாம் கெடுக்குது. அதனால என்னால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அந்த நாட்டு உபாசம் போட்டு அந்த தோப்புக்காக தோப்புல உட்காந்து ஜெபம் பண்ணோம். பல நாட்கள் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஜெபம் பண்ணதுக்கு பிறகு சரி, 2வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா சரி, அவங்களால அதை வியாபாரி விற்க முடியல. ஹல்லேலூயா. வியாபாரிக்கு விற்க முடியல. அவங்க என்ன செய்யுது, ஒரு தடவை எடுத்து காயை எடுத்து வியாபாரிக்கு அனுப்பிச்சாச்சு. மறுபடியும் காயை என்ன செய்யுது, நிறைய கிடக்குது. எங்கிட்ட வருஷம் தெரிய முடியும். அந்த அளவுக்கு நிறைய காய் இருக்குது. அதெல்லாம் விற்க முடியாம, வியாபாரிக்கு போட்டு முடியாம, இவங்களும் கொண்டு சேர்ந்து தெருல போட்டு விற்று என்ன செய்வாங்க, அதை காசு ஆக்குனாங்க. அந்த நாட்களில் அவங்க பெரிய ஒரு வசதி பண்ணாங்க. ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க. நல்ல வசதியா அதுக்கப்புறம் வந்து சரி வீட்டுல எல்லா ஜாமான் வாங்கி ஒரு வசதியில வாங்கி வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய காரியத்தை வாய்க்காமல் போக செய்வது சொன்னா பிசாசும் செய்கிறது. ஹல்லேலூயா. ஆக பிசாசும் கூட நம்ம காரியங்கள் வாய்க்காமல் போச்சு என்பதை நாம் உணர்ந்து அதை நாம் ஜெபிக்க வேண்டும். அது 4வது சரி, ஏசாயாவை வாசிப்போம். 54 வாசிப்போம். 54:17 சீக்கிரம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காப்போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் இறங்கும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னாலும் தானே அவர் நீதியுமாய் இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக எந்த காரியம் செஞ்சாலும் சரி, அது செய்யாது, வாய்க்காது. ஹல்லேலூயா. இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. தேவன் அவர் கொடுத்த சுதந்திரம். தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செஞ்சாலுமே அது என்ன செய்யாது, வாய்க்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அரசாங்கத்தில் வேலை பார்க்க இருக்காங்க, தனியார் கம்பெனி வேலை பார்க்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ ராணுவத்தில் போனவங்க இருக்காங்க, போலீஸ் பக்கத்தில் வேலை செய்யறவங்க இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த நிர்வாகம் சும்மா இருக்குமா? ஒரு ராணுவ போலீஸ்காரர் இருக்காரு, அவரை அடிச்சுட்டா வச்சுங்க, என்ன செய்வாங்க? அரசாங்கம் என்ன செய்யும்? அந்த போலீஸ்காருக்கு சப்போர்ட் அடிக்குமா இல்லையா? சும்மா விடுவாங்களா? ஒரு ராணுவத்தில் வேலை செய்யறவங்க அடிச்சுட்டாங்க வச்சுங்களேன், அதுக்கு ஒரு காயப்பட்டுச்சு, அடிச்சுட்டாங்க, சும்மா விடுவாங்க? ராணுவத்தில் உள்ளவங்க அது ராணுவம் என்ன செய்யும், அவங்க ஆதரவு அளிக்கும். ஹல்லேலூயா. ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்யற ஒரு மனுஷன் அவனை வந்து அடிச்சுட்டா வச்சுங்களேன், வேலைக்கு போட்டு வந்து அடிச்சுட்டா வச்சுங்களேன், அவனுக்கு ஏதோ பாதிப்பு வச்சுங்களேன், என்ன செய்வாங்க? இந்த கம்பெனி விஷயம் அவர் துணை நிற்கும். ஹல்லேலூயா. அவன் சாதாரணமாக உலகப்புறமான வேலை செய்யக்கூடிய ஒரு மனுஷனுக்கு அவன் சார்ந்திருக்க அரசாங்கமும் அவன் சார்ந்திருக்க நிர்வாகமும் என்ன செய்து துணை நிற்கும் போது, வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதிப்பு உண்டாகும் போது அவனுக்கு யார் இப்ப கொடுக்குற? ஹல்லேலூயா. ஆண்டவர் நிற்பாரு. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை வாய்க்காமல் செய்வாரு. ஹல்லேலூயா. தேவன் அழைக்கப்பட்டு தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியர்களாக இருந்தால் அவனுக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்தாலும் சரி அது வாய்க்காது. அவனுக்கு விரோதமா செய்வ செஞ்சாலும் சரி, பிடிசம் செஞ்சாலும் சரி, எந்த காரியம் செஞ்சாலும் வாய்க்காமலே போகும்.
ஹalleluya. நமக்கு கூட செய்து வச்சிருக்காங்க. நமக்கு கூட தான் ஊழியத்துக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக இந்த ஊழியத்துல வந்து எல்லா காரியமும் பண்ணாங்க. ஹalleluya. நல்லா தெரியும் நமக்கு. ஆனாலும் அந்த காரியம் என்ன செய்யல, ஒன்றும் வாய்க்கல. அது மட்டும் இல்ல, அது செய்தவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. யாரு ஊழியத்துக்கு விரோதமா எழும்பி காரியங்களை செய்யறாங்களோ அவங்களுக்கு காரியம் வாய்க்காம போறது மட்டுமல்ல, அவனுக்கு ஆண்டு தண்டனை கொடுப்பாரு. அவனுக்கு வேதனை பெருசா இருக்கும். ஹalleluya. தானியேலுக்கு விரோதமாக அவனை குற்றப்படுத்த முடியாது எழுந்தாங்க, அவனை கொலை செய்ய முடியாது எழுந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு? குற்றப்படுத்த முடியல. ஹalleluya. அவனை கொலை செய்ய முடியாத சிங்கத்துக்கு வீட்டுக்கு போட்டாங்க. என்னாச்சு? அவனுக்கு எந்த சேதம் உண்டாகல. யாரு திட்டமிட்டாங்களோ, யார் அவனை குற்றப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவனும் குடும்பம் என்ன செய்யுது? சிங்கத்தின் கீழ் போடப்பட்டு சிங்கத்தின் வாய்க்கு இரையா போனார்கள். ஹalleluya. தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் சரி, அந்த காரியம் ஒன்றும் வாய்க்காது. ஹalleluya. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தான் பாதிப்படைவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹalleluya. உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது சரி, எனக்கு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரருக்கு விரோதமா கூட இருந்த மனுஷன் விரோதமா எழுப்பினான். கூட இருந்த மனுஷன் அப்படியே சபையை பிரிச்சு தனியா கொண்டு போய் நான் கூலி பண்றேன்னு சொல்லி அவர் விரோதமா எழுப்பி அவர் குற்றப்படுத்தி, அப்படியே புரிஞ்சு போனா பரவாயில்ல, அவரை குற்றப்படுத்தி, அவர் அவமானப்படுத்தி, அவரை வேதனைப்படுத்தி அவர் கடந்து போனாங்க. ஆனா அந்த சமயத்தில் நான் உள்ள போனேன். ஆனால் என்ன சம்பவிச்சுன்னா, அவன் மனைவி நிம்மதியே கிடையாது. அவன் மனைவிக்கு வந்து திடீர்னு கேன்சர் இருந்துச்சு. கேன்சர் வந்து எவ்வளவோ காசுல செலவழிச்சு அந்த மனைவி காப்பாற்றவே முடியல. அவன் வாழ்க்கை பிரச்சனை வந்து வியாதிப்பட்டு ஒரு முறை நான் அந்த ஆலயத்தில் இருக்கும்போது வந்தான். பரிதாபமா இருந்துச்சு பார்க்கும்போது. எனக்கு யாரும் தெரியாது. அது போனதுக்கப்புறம் சொன்னாரு, ஊழியக்காரர் சொன்னாரு, இவர் நம்ம சபையில் இருந்தவர் தான், என்னை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்திட்டு ஒரு கடவுள் போனாரு. போன நாள் இருந்து வாழ்க்கை நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொந்த நாளைக்கு திரும்பி போயிட்டாங்க. ஹalleluya. அவன் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவன் தேர்ந்த ஒரு மனிதனுக்கு விரோதமாக யார் எழும்பி எந்த காரியம் செய்தாலும் அது என்ன செய்யாது? வாய்க்காமல் போகும். அது மட்டுமல்லாமல் அவனுக்கும் ஒரு பாதிப்பு என்ன செய்து கொண்டு வரும் என்பதை மறந்துடக்கூடாது. ஹalleluya. ஆக இந்த நாட்களே நம்முடைய காரியம் வாய்க்காமல் போவதற்கு காரணத்தை பார்த்தோம். என்ன காரணம் சொல்லுவாமோ? பாவம் இருந்தாலும் சரி, சாபத்தினால இருந்தாலும் சரி, நம்ம காரியம் வாய்க்காது. இரண்டாவது, பெருமையினால வாய்க்காம போகும். மூன்றாவது, விசுவாசத்தினால வாய்க்காம போகும். நான்காவது, தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமா செய்யற காரியங்களிலும் வாய்க்காம போகும் பார்த்தோம். ஹalleluya. இப்ப நம்முடைய காரியம் வாய்க்கணும்னு சொன்னால் முதலாவது வாசிக்கும் சங்கீதம் 35 வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு. ஹalleluya. அப்புறம் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹalleluya. நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவிச்சுட்டு என்ன செய்யணும்? அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஹalleluya. நீங்க மனுஷனை பலத்தை நம்புறான், தன் பணத்தை நம்புறான், தன் சொந்த பணத்தை நம்புறான், மனிதனை நம்புறான் வந்து, ஆனா தேவனை நம்புவதில்லை. ஹalleluya. விசுவாசம் என்பது உலகத்துல இருக்கக்கூடிய உள்ளத்துல இருப்பது கிடையாது. ஆண்டு ஆராதிக்க வர்றோம், ஆனாலும் உண்மையிலே நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கு சொன்னா இன்னைக்கு மற்ற மனிதர்கள் தான் இருக்குது அதிகமாக. ஹalleluya. தேவனை காட்டிலும் அதிகமாக மனிதர்கள் நம்பிக்கை வைக்கிறோம். இப்படி பணத்துக்கு நம்பிக்கை, பலத்துக்கு நம்பிக்கை வைக்கிறோம், சுய புத்திக்கு நம்பிக்கை வைக்கக்கூடிய தேவனுக்கு நம்பிக்கை வைப்பது கிடையாது. ஹalleluya. அதனாலே அநேக காரியங்கள் வாய்க்காம போதும். நீ நம்ம நம்பி இல்ல, அவன் பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி ஆண்டு விட்டுருவாரு. உன் பணத்தை நம்பி நீ வேலை ஆரம்பிச்சுல, அந்த பணத்தை வச்சு நீ முடிச்சு காரியத்தை இந்த ஆண்டு ஒதுக்கி விடுவாரு. ஹalleluya. அவர் செய்ய வேண்டிய காரியம் முழுசாக தேவனை நம்ப வேண்டும். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, முழுதோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு என்னது அன்பு கூறுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. நீங்க யார் முழுசா அன்பு கூற ஆண்டவர்ட்ட? ஹalleluya. நம்முடைய நம்பிக்கை எல்லாமே வேற பக்கம் தான் இருக்கக்கூடிய தேவன் மேல முழுசா வைப்பது கிடையாது. ஹalleluya. சங்கீதம் வாசிப்போம், 32 வாசிப்போம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹalleluya. நாம் தகுதியில்லாத மனிதனாக இருந்தாலுமே நாம் கர்த்தரை நம்பும் போது அவருடைய கிருபை செய்து சூழ்ந்து கொள்கிறது. எரேமியா 17 வாசிப்போம். எரேமியா 17:7. கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya. கர்த்தரை தன் நம்பிக்கையா கொடுக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஹalleluya. எதுவுமே நம்பிக்கை ஆண்டவர் முழுசா நம்பிக்கை வைக்கணும், அப்பதான் காரியம் வாய்க்கும். ஹalleluya. பணம் இருக்குது, வீட்டை கட்டலாம் நினைக்கிறாரு. ஹalleluya. கடைக்கு பணம் இருக்குது,
வீட்டை கட்ட முடியுதா? நினைச்சு பாருங்க. பணம் இருக்குது, வீட்டை நினைச்சு இல்லை கட்ட முடியும். எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா சரி, அவருக்கு பணம் இருக்குது நிறைய. வெளிநாட்டில் இது வட மாநிலத்தில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாம் வந்தாரு, நல்ல வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சாரு, வேலை விஷயம் பண்ணிட்டு பணம் மொத்தம் பார்த்து வாங்கிட்டு வந்தாரு, ஒரு நல்ல வீட்டை கட்டினாரு, ஹல்லேலூயா, பெரிய பங்களாவை கட்டினாரு. ஆனால் அந்த பங்களா கட்டி முதல் பால் காய்ச்சினாரு, அன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு. உங்க எல்லா ரோடும் கூட வந்து இருக்குது, நீங்க பார்த்துருக்கீங்க, போக பார்ப்பீங்க. சும்மா அடிக்கும் பாதையில அதான் தாண்டவனே வீட்டு பார்க்கலாம். ஹல்லேலூயா, பால் காய்ச்ச அன்னைக்கே இறந்து போயிட்டு உள்ள போகவே இல்லை. பணம் இருக்குது, ஹல்லேலூயா, ஆஸ்தி இருக்குது, ஆனா என்ன இல்லை, அதை அனுபவிக்க முடியல. அவர் காரியம் வாய்க்கவில்லை. அந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினாரு, அதை என்ன செய்யல, குடியிருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா, அந்த வீடு இன்னும் யாரும் குடியிருக்கல, இன்னும் சும்மா தான் கிடக்குது. ஹல்லேலூயா. ஆக இந்த நாட்டில் தேவனை நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவர் நம்பிக்கை, பணத்தை மேல வைக்க கூடாது, பலத்தை நம்பிக்கை, சுய புத்தி மேல நம்பிக்க கூடாது. இவ்வளவு திறமை எனக்கு இருக்குது, இந்த வீட்டை கட்டி முடிச்சிருவேன், எனக்கு இவ்வளவு திறமை இருக்குது, இந்த தொழிலை செஞ்சு நான் சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சொந்த புத்தி, சொந்த ஞானத்தை நம்பணும்னு சொன்னா ஒருபோதும் காரியம் வாய்க்காது. நாம் நம்பிக்கை இயேசு மேல இருக்க வேண்டும். ஆண்டவருடைய இருக்கும்போது தான் அப்படி காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 1:12. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் ஆராதிக்க தேவன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் யார் என்று அறிவேன். அதனால என்ன அப்படியே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன், என் வாழ்க்கையை ஆண்டவர் அப்படியே ஒப்பு கொடுத்தேன். அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். அவர் நம்பிக்கை முழுசா யார் இருந்துச்சு? இயேசு மேல இருந்துச்சு. ஹல்லேலூயா. அது மேல ஆண்டவர் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் தேட வேண்டும். வாசி 2 வாசிப்போம். 2:26 5 வாசிப்போம். 25 சீக்கிரம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனம் விலகி இருந்தான். கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. இங்க யார் சொல்லப்படுது சொன்னா, இங்க உசியா ராஜா சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. உசியா ராஜா 16 வயசுல ராஜா வந்தாரு. 16 வயசுல ராஜா ஆயிட்டாரு. 16 வயசுல ராஜா ஆனாலுமே அவங்க அப்பா அமத்சியா ராஜா என்ன செஞ்சாரோ அதே போல தேவனை தேட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அந்த சின்ன வயதிலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான், ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். இந்த நிமித்தம் காரியம் எல்லாம் வாய்த்தது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடும் போது நம்முடைய காரியம் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுறோமா? இன்னைக்கு நினைச்சு பாருங்க, ஆண்டவரை தேடுறோமா? நினைச்சு பாருங்க. நீங்க அதே ஆண்டவர் தேடணும். எதை தேடுறோம்? தூக்கத்தை தேடுறோம். தூக்கத்தை விட்டு நிச்சயம் இல்லை, வர முடியல. தூக்கத்தை தேடுறோம், பணத்தை தேடுறோம். இந்த வேலையில நினைச்சு வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம் சொல்லி பணத்தை தேடுறோம். வந்து இப்படி இன்னைக்கு மனுஷன் வந்து தேவனை தேர்தல் விட்டுட்டு எதையோ தேடி போய் கொண்டு இருக்காங்க. அதனாலதான் காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது. தேவனை தேட முதலாவது. ஹல்லேலூயா. அதே சமயத்தில் இன்னைக்கு இந்த 4 மணிக்கு ஆரம் வைக்கிறோம். நீங்க அதே சொல்றது 4 மணிக்கு எழுந்து வர முடியாது மாஸ்டர். சரி, இதே 4 மணிக்கு கல்யாணம் வச்சுனா போக வைப்பீங்களா? உங்க சொல்லுறதுல ஒரு கல்யாணம் வச்சுருக்காங்க, போக வைக்குமா? சொல்லுங்க. எத்தனை மணிக்கு வேணும் வரும் அப்படின்னு பார்த்து 3 மணிக்கு வந்து வேணும்னு சொன்னா அரிசி வந்து 2 மணிக்கு நினைச்சு குளிக்க காட்டி செஞ்சு, சின்ன பிள்ளை இருந்தாலும் கை பிள்ளை இருந்தாலும் குளிக்க வச்சு அரிசி வந்து ட்ரெஸ்ஸை போட்டு அரிசி வந்து வேலைக்கு கிராமம் சொல்லி உட்காந்துருக்கோம் இல்லையா? சரி, மில்லு வேலைக்கு போகிறோம், ஆஃப் நைட்டுக்கு போகிறோம், 1 மணிக்கு வீட்டுக்கு வரோம், இல்லை 1 மணிக்கு வேலைக்கு போகிறோம். நினைச்சு வந்து அப்போ நேரத்தை பார்க்கணுமா? நினைச்சு வேலையை போகிறது உட்காந்து வெளியே ரோட்டில் அப்போ என்ன எப்போ எதை தேடுறோம்? பணத்தை தேடுறோம். இன்னைக்கு மனசை தேடுறோம். கல்யாணத்துக்கு போனால் நாளைக்கு நல்ல வருஷம் நமக்கு வருமானே அப்படின்னு சொல்லி மனசை தேடி போற முடிய, வேலை தேடி போற முடிய, பணத்தை தேடி போற முடிய, ஆண்டரை தேடுவதற்கு நம்ம பேச மாட்டேங்குது, மனசு வர மாட்டேங்குது. ஆனா இந்த உசியா ராஜா 16 வயசுலயே தேவனை தேடுவதற்கு மனம் இறங்கினான். ஹல்லேலூயா. அவரை போலவே ஆண்டவர் தேட ஆரம்பித்தான். அதனால செய்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செஞ்சாரு. ஹல்லேலூயா. வாசிப்போம். 2 வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். 2 20 20 அதிகாரத்துல 2 வரைக்கும். யோசபாத்தை நோக்கி விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாக
சாமாரியில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறிவிட்டார். யூதாவுக்கு உபவாசத்தை கூறிவிட்டான். அல்லேலூயா. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக ஏராளமான படைகள் இருந்து வராங்க. எத்தனையோ ராஜாக்கள் வராங்க. அவனை என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. என்ன பண்ண போய் ஆயுதம் தேடல, போர்கள் தேடல, தவறை தேடல, படைகள் ஆயத்தப்படுத்த சொல்லல. என்ன பண்ணுவாங்க, தேவனை தேடினான். அல்லேலூயா. பெரிய யுத்தம் வருது, பெரிய ராஜாக்கள் படையெடுத்து வரான்னு சொன்னே நம்ம என்ன செய்வோம், உடனே நம்ம படையை ஆயத்தப்படுத்துவோம், ஆயுதங்கள் ரெடி பண்ணுவோம், குதிரை ரெடி பண்ணுவோம், யானைகள் ரெடி பண்ணுவோம், ஆயுதங்கள் ரெடி பண்ணி சொல்லி நம்ம அந்த வழி தான் ஈடுபடுவோம். ஆனா இதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்றது, தேவனை தேட ஆரம்பித்தான். அல்லேலூயா. தேவனை தேடின உபவாசம் போட்டு ஆண்டு சமூகத்துல அழுதான். ஆண்டவர் தன் காரியத்தை வாய்க்க செஞ்சாரு. வந்தவங்க ஒருத்தவங்க வெட்டிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஜெயத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படி காரியம் வாய்க்க வேண்டும் சொன்னால் நம் தேவனை தேட வேண்டும். தாவீது சாலமோன் ராஜாவுக்கு மகனுக்கு கடைசியா சொல்ல புத்திமொழி சொன்னா, நீ தேவனை தேடினால் அவர் சொல்லுவாரு உன்னோட இருப்பாரு. அவர் விட்டு விட்டீன்னு சொன்னா உடனே விட்டுருவாரு. அல்லேலூயா. வாசிக்க வசனம் 1:4 28 வாசிப்போம். 28:9 1:4 என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து இதயங்களின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ தேடின தென்படுவார். அவரை விட்டு விட்டால் உன்னை எந்தெந்தைக்கு விட்டுருவார். அல்லேலூயா. அவரை தேடணும். ஆண்டவர் தேடணும். அதிகாலை எழுந்து ஆண்டவர் தேடணும். எத்தனை தேடணும். அதே ஆராய்ச்சி வந்தாலுமே இன்னைக்கு சிலருக்கு அப்படியே துதிக்க முடியல, உற்சாகம் இல்லை, அப்படியே தூக்கம் தான் வருது. ஏன்னா காலை எழுந்து ஆண்டவர் சமூகத்தை தேடினோம்னு சொன்னா அந்த விஷயம் தூக்கம் வராது. எப்பொழுதுமே 5 மணிக்கு எழுந்து தேவை உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அந்த உற்சாகத்துல வந்துடும் சொன்னா, இப்போ வந்தாலும் என்ன இருக்கும், அதே உற்சாக விஷயம் வரும். புதுசா உட்கார வச்சு பாட்டு பாடி துதிங்க சோதனை பண்ண சொன்னா என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, எழுப்ப முடியல. அல்லேலூயா. 8 மணிக்கு அடிச்சு மைக்க வச்சு பாடி துதிச்சா தான் என்ன செய்ய முடியும், எழுப்பு வரும் போல இருக்குது, அப்படியே தூக்கம் போகும் போல இருக்குது. அப்படியே தூக்கி வலிந்து கொண்டு இருக்கிறது. அதிகாலை வச்சு தேவனை தேடணும். அல்லேலூயா. நீங்க தேடினா கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்க பணத்தை தேடினா அது வாய்க்காது, வேலை தேட வாய்க்காது. ஆண்டவர் தேடணும். அல்லேலூயா. தேவன் நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்னைக்கு காரியம் வாய்க்க வேண்டும் சொன்னால் அதிகாலத்தில் அவனை தேடுங்க, அங்காமல் ஒரு காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆக தேவனை தேடணும் சொன்னா கண்டிப்பாக காரியங்கள் வாய்க்கும். 3வது காரியம் வாய்க்க வேண்டும் சொன்னால் வேதத்தை தியானிக்க. சங்கீதத்தை வாசிப்போம். 1ஆம் சங்கீதத்துல 2 வாசிப்போம். கர்த்தர் வேதத்தின் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானம் இருக்க மனுஷன் பாக்கியவான். நீர்கள் வரப்பட்டவனும் தன் காலத்தில் தன் கனி கொடுத்தவனும் இளைஞர்களும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? வேதத்தை இரவு பகலும் செய்யணும், தியானிக்கணும். அல்லேலூயா. படிப்பதல்ல. இங்க என்ன சொல்லப்படுது, தினசரி வேதத்தை வாசிக்க சொல்லல, என்ன சொல்றது, தியானி. அல்லேலூயா. தியானி, இரவு பகலும் தியானிக்கணும். அப்படி தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. படிப்பது வேற, தியானிப்பது வேற. அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி கேட்டு போறீங்க, இந்த செய்தியை என்ன செய்யணும், தியானிக்கணும். பாஸ்டர் சொன்னாரு, அதுக்கு அர்த்தம் என்ன, அந்த செய்தி என்ன மனசுல வச்சுக்கணும், இன்னைக்கு பூரா ஓடிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாவி சொல்றாரு. இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் மேய்ப்பராக சொல்லி சாவி சொல்றாரு. மேய்ப்பன யாரு? கர்த்தரே மேய்ப்பராக இருக்காரு. இப்ப நாமெல்லாம் யாரு? இப்படி ஒரு வசனத்தை எடுத்து அதை சிந்திச்சு பார்த்து தியானிச்சுட்டே சொன்னா அவர் உண்மையில பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்குது. அவர் செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இந்த பெரோயா பட்ட மக்கள் இந்த அப்போஸ்தலர்கள் பார்க்கிறோம். பெரோயா பட்ட மக்கள் வேதவசனத்தை அப்போஸ்தலர் போல் பிரசங்கும் போது காரியம் இப்படியா இருக்குன்னு சொல்லி அதை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அல்லேலூயா. அது சொல்ல வேதவசனத்தை ஏற்றலாம், ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அந்த ஆராய்ந்து பார்த்த அப்படின்னாலே தெசலோனிக்க பட்ட மக்களை காட்டிலும் நற்குணசாலியா இருந்தாங்களாம். புத்திய மாறிடுச்சு, அவர் சுபாவம் மாறிடுச்சு. வேதவசனத்தை தியானிக்க தியானிக்க என்ன ஆயிப்போச்சு, அவனுடைய சுபாவம் மாறி போய் நற்குணசாலியாக மாறி போனான்னு சொல்லுது. காரணம் என்ன?
வேதத்தை பேசாங்க ஆராய்ச்சாங்க. அல்லேலூயா. ஓ காரியம் எப்படி இருக்கா, இப்படிலாம் சொல்லப்படுகிறா, இப்படி ஆண்டவர் இருப்பாரா என்று அந்த காரியத்தை வலிச்சாங்க, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க, தியானிக்க ஆரம்பித்தாங்க. அது நிமித்தம் நற்குலசாயம் மாறி போனாங்க. அல்லேலூயா. வேதத்தை தியானிக்கணும், வாசிப்பது அல்ல. கலப்பசம் வாசிக்கிற மாதிரி பேப்பாசிக்கிற வாசிப்பது கிடையாது, அதை உட்கார்ந்து தியானிக்கணும். அல்லேலூயா. அடுத்து நான்காவதாக ஆதியாகமத்தை வாசிப்போம். 39:23 வாசிப்போம். கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு சொல்லப்பட்டிருக்குது. யோசேப்பு பாருங்க, தன் சகோதரன் பயக்கப்பட்டவன். தன் சகோதரனே அவனை பகைச்சு என்ன பண்ணாங்க, குளிரி போட்டாங்க. அப்புறம் அதாவது எடுத்து வித்து போட்டாங்க, அடிமையாக வித்து போடப்பட்டாங்க. அப்படி அடிமையாக கொண்டு போன யோசேப்பு, அந்த மொழி அவனுக்கு தெரியாது, பாஷை தெரியாது. அப்படியாக இன்னொரு நாட்டை அடிமையாக விற்கப்பட்டு போனாவது அவனுக்கு நலம் விசாரிக்க யாருமே கிடையாது. நினைச்சு பாருங்க, ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன், இன்னொரு தேசம் கொண்டு போகப்பட்டவன், இவங்க அப்பாலாம் இருக்காரு, அவங்க நேசம் வைத்த, உண்மையான நேசம் வைத்த, ரொம்ப பாசம் வைத்த அப்பாலாம் இருக்காரு, சகோதரா இருக்காங்க. இதெல்லாம் விட்டு பிரிந்து ஒரு நாட்டில் போய் அடிமையாக விற்கப்பட்டு போயிட்டான். தன் சகோதரர் விட்டு போட்டாங்க. இப்ப விசாரிப்ப யாரும் கிடையாது, சாப்பிட்டேன்னு கேட்க யாரும் கிடையாது, தண்ணி குடிச்சான்னு கேட்க யாரும் கிடையாது. ஒரு அடிமையா 24 பேர் வீட்டுல வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ஒரு அனாதையை போல வாழ்ந்து வந்தான். அது கூட யாருமே இல்ல, சொந்த பந்தம் யாரும் இல்ல, தெரிஞ்ச மனுஷன் எவனும் இல்ல. ஒரு அனாதையாக அவன் கைவிடப்பட்டவனாக அந்த தேசத்தில் அவன் குடியிருந்தான், அடிமை வேலை செய்து கொண்டிருந்தான். யாரும் இல்ல, ஆனால் யாரும் இருந்தது கூட கர்த்தர் கூட இருந்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்ததினாலே அவன் எதை செய்தானோ அது எல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. அதனால சிறைச்சாலை தலைவர் கூட அவனை எதையுமே கேட்க கிடையாது. அல்லேலூயா. யோசிப்பா, அவன் செஞ்சா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதை குறித்து விசாரிக்கவில்லை. போத்திபார் வீட்டுல பார்க்கும் போது கூட அந்த போத்திபார் எதை குறித்து விசாரிப்பது இல்லை. ஏன்னா யோசிப்பு செய்தா என்னது எல்லாம் வாய்க்கும், அது நல்லா தான் இருக்கும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. காரணம் என்ன சொன்னா, யோசேப்பு கூட அப்பா இல்ல, ஒரு அம்மா இல்ல, சகோதரர் கிடையாது, யாரும் கிடையாது, கர்த்தர் கூட இருந்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்த காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவியம். அவனுடைய எப்படிப்பட்ட ஜீவியம்? பசுத்தமான ஜீவியம். அல்லேலூயா. பாவம் நெருக்கி வந்த போது கூட அந்த உதயத்துக்கு ஓடுற மனுஷன் தான் யோசேப்பு. அதனால கர்த்தர் கூட இருந்தாரு. ஆக கர்த்தர் கூட இருந்தால் நாம் செய்யற காரியம் எல்லாமே வாய்க்கிறோம். கர்த்தர் கூட இருக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நாம செய்யறதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஈசா கூட கர்த்தர் இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்குது. அவன் பஞ்சகாலத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் கிடைக்குது. அல்லேலூயா. எதனால பலன் கிடைச்சது? பஞ்ச காலத்துல மலதடிகளத்துல எல்லாரும் பஞ்சமலைக்கு ஊரை விட்டு ஓடிட்டாங்க. ஆனா இவன் மட்டும் பஞ்ச காலத்துல அந்த வனாந்தர பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். மழையே கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, எல்லாம் போனா போகட்டும், நீ மட்டும் இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டாரு. அது நிமித்தமாக அந்த தேசத்துல குடியிருந்தான், அந்த வருஷத்துல விதை விதைத்தான், 100 பலன் நினைச்சது கிடைத்தது. காரணம் என்ன சொன்னா, கர்த்தர் கூட இருந்தாரு. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் கூட இருந்தாரு? கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா. அதுபோல தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாக பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து சொன்னா, பரிசுத்தமான ஜீவிதம் சொன்னா கர்த்தர் கூட இருப்பாரு. ஆனா வாக்கு பண்ணியிருக்காரு. ஆனா யோசேப்பு இந்த கர்த்தர் நீங்க நம்ம கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணிருக்காரு. பூமியின் கடைசி நாட்களிலும் உலகத்தின் சகல நாட்டில் நான் வந்து கூட இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. அந்த வாக்கு நிறைவேறும் சொன்னால் நாம் ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டும், பசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். அப்படி இருந்தா கண்டிப்பா வாக்குவாத தேவன் கூட இருப்பாரு. அவர் கூட இருந்தானா நாம் செய்யற காரியம் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அந்த நாட்களிலே நம்முடைய காரியம் வாய்க்கவில்லை என்று நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை, குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க, தேவ சமூகத்தை உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. ஏன் நான் செய்த காரியம் வாய்க்க மாட்டேங்க? இவ்வளவு பிரயாசப்படுறோமே, இவ்வளவு பணக்காசு இருந்துமே நம்மால் அந்த காரியத்தை செய்து முடிக்க முடியவில்லையே, அந்த வெற்றிகரமான காரியத்தை நடைபெற முடியலையே, ஏன் என்று சொல்லி நம்மை நாம கவனித்து பார்ப்போம். ஆண்டு சமூகத்துல ஒருவேளை பாவமா இருக்கலாம், இல்ல நம்மகிட்ட பாவம் இல்ல கூட வீட்டுல யாராவது பாவத்துல இருக்கலாம். எனக்கு சாபத்தின காரியம் ஒன்று இல்லாட்டா கூட வீட்டுல யாரோ ஒருத்தர் சாபத்தின காரியம் இருக்கலாம். ஆனா யோசுவாட்ட சாபத்தின காரியம் எதுவுமே இல்ல. ஆனா இஸ்ரேல் கூட்டம் 6 லட்சம் புருஷன் இருக்காங்க, அவர்கிட்ட ஒருத்தர் வச்சிருக்கான். அதனால ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு காரியம் வாய்க்கவில்லை. அல்லேலூயா. அவர் குடும்பத்தை யாராவது ஒருத்தன் பாவத்தில் இருந்தானா, யாராவது ஒருத்தன் சாபத்தின வச்சிருந்தானா, கண்டிப்பா நாம் செய்த காரியம் வாய்க்காது. அல்லேலூயா.
பாஸ்டர் நான் தான் ரட்சிக்கப்பட்ட வீட்டில் என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, கணவர் ரட்சிக்கப்படல, நான் என்ன செய்ய ஆண்டவர், நான் என்ன செய்ய பாஸ்டர் சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தன் தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தன் தெரிந்து கொண்டாரு. அந்த குடும்பத்துக்கு நாம தான் காவலாளி. அல்லேலூயா. நாம தான் பொறுப்பாளி. ஆண்டவர் என்ன ரட்சித்தாரு என் குடும்பத்துல. ஏன் ஆண்டவர் கேள்வி கேட்பாரு, உன் மனைவி எங்க, உன் பிள்ளை எங்க, உனக்கு கொடுத்த பிள்ளை எங்க, உனக்கு மனைவி எங்க, உன் சொந்தமா எங்க அப்படின்னு சொல்லி ஏன் ஆண்டவர் கேட்பாரு. அவர் நான் கணக்கு கொடுக்குற ஆண்டவர்கிட்ட. அப்ப நீங்க தான் வீட்டுக்கு உத்தரவாதியா இருக்கீங்க. அந்த வீட்டுல உள்ள பிள்ளைகளா ரட்சிக்க கொண்டு வருவது உங்க பொறுப்பு. அந்த ஆத்மாவை நீங்க பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க உபாசம் போட்டு ஜெபிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. வீட்டுல உங்களை தான் ரட்சிக்கிறாங்க சொன்னா உங்களோட அந்த கணக்கு கேட்பாரு. அல்லேலூயா. யோசுவாவுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்காரு. அது அந்த 7-6 புருஷன் இருக்காங்க, மொத்தம் 25 லட்சம் மக்கள் கூடி இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் யாருக்கு பொறுப்பு? யோசுவா பொறுப்பு. அவங்க சரி பண்ணல. அல்லேலூயா. அதனால எங்க வீட்டுல யாரோ கொஞ்சம் கீழ்ப்படியாம இருக்கேன், அது நானே செய்ய அப்படின்னு சொல்லாதீங்க. அவனை ஆண்டவர் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு பொறுப்பு. அல்லேலூயா. உங்களுக்கு தான் அந்த கணக்கு கேட்பா. நீங்க தான் பிரதிநிதி. இந்த கிராமத்துக்கு நீங்க தான் காவலாளி, நம்ம தான் காவலாளி. ஆண்டு நம்ம தான் பொறுப்பாளி வச்சிருக்காரு. இந்த காவல்துறை அதிகாரம் போட்டாலும் சரி, அவங்க தான் பொறுப்பு கிடையாது. அவங்க அவனை கேள்வி கேட்க மாட்டாரு. இந்த ஊர்ல பிரச்சனை சொன்னா உங்களை தான் கேட்பாரு, என்ன தான் கேட்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. வீட்டுல பிரச்சனை எந்த ஆண்டு கேட்பாரு. அல்லேலூயா. ஆக நம்ம வீட்டுல யாரோ ஒரு பாவத்துல இருந்தாலும் சரி, யாரோ ஒரு சாதனை இருந்தாலும் சரி, நாம் சில காரியம் வாய்க்காது. ஆனால் ஆராய்ந்து பார்த்து அவர் எல்லாம் ஆண்டவர் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு கடமையும் நமக்கு இருக்குது. அல்லேலூயா. இரண்டாவது, பெருமையினாலே இந்த காரியம் வாய்க்காம போகுது. அனைவருக்கும் பெருமை வந்துருது. கொஞ்சம் வேத அறிவு இருந்தா பெருமை வந்துருது, கொஞ்சம் அழகு இருந்தா பெருமை வந்துருது, கொஞ்சம் பணக்காசு ஒரு ஆளுக்கு கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு பணக்காசு ஆண்டை கொடுத்துட்டா சொன்னா நினைச்சுது பெருமை வந்துருது. அல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டோம் சொன்னா பெருமை வந்துருது. ஆக இந்த பெருமை நிமித்தமா அநேக காரியத்தை ஆண்டவர் வாய்க்காம பண்றாரு. அதே ஒரு சாத்தாலும் நமக்கு ரோகமாய் வந்து காரியத்தை வாய்க்காம செய்யறாங்க. அப்ப அவனையும் நம்ம வந்து கட்டி செவிக்க வேண்டியது நமக்கு கடமையா இருக்குது. அதே சமயத்துல ஊழியக்காரருக்கு ரோகமா செய்ய காரியங்களும் வாய்க்காம போகுது. அல்லேலூயா. வாய்க்க வேண்டும் சொன்னால் நாம் கர்த்தரை முழு இதயத்தோடு நம்ப வேண்டும், அது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி பலத்தின் வழியோ பணத்தின் வழியோ நம்பிக்கை வைக்காத, மனுஷன் நம்பிக்கை வைக்காதபடிக்கு தேவன் மேல முழுசா நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது கொஞ்சம் சரி, கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. தேர்ந்ததை கண்டுபிடிக்க ஆண்டவர் மறைவாதான் இருக்காரு. ஆண்டவர் சாரு மறைவாதான் இருக்காரு. அல்லேலூயா. இந்த உலகத்துல தெய்வங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு வித்தியாசம் தெரியுமா? உலகத்துக்கு தெய்வத்துக்கும் நம்முடைய தெய்வத்துக்கு வித்தியாசம் இல்லை. உலகத்தை எத்தனையோ தெய்வம் இருக்குது, கோடி தெய்வங்களும் சரி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் நம்ம ஆண்டவருக்கு வித்தியாசம் இருக்குங்களா? என்ன செய்யணும்? அந்த தெய்வங்கள் இந்த வசந்தோறும் ஆராதிக்கும், வசந்தோறும் பலி செலுத்து, எனக்கு அதை கூட இதை கூட கேட்கும். அல்லேலூயா. அண்ட் நம்ம ஆண்டு சொல்லுமா, என்னை ஆராதிக்க சொன்னா நீ இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. என்னை ஆராதிக்கிறவன் இப்படித்தான் இருக்கணும். 10 கட்டை ஆண்ட கொடுத்துருக்காரு, இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்து கொண்டு நீ ஆராய்ச்சதான் நினைச்சு வந்து ஆண்டவர் பிரியமா இருப்பேன். நான் நீ செய்ததான் நீ செய்ததான் நினைச்சுவேன், வாய்க்க செய்ய சொல்லாரு. அல்லேலூயா. அந்த கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் ஆண்டவர் தேடணும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, தேவனை தியானிக்கணும். அது மட்டும் இல்ல, அவர் நம்ம கூட இருக்க முடியாம வாழணும். என்ன செய்யணும்? அவர் பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும், அவர் வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி இருந்தா கர்த்தர் என்று நம்ம கூட இருப்பாரு. நாம் செய்ததெல்லாம் என்ன செய்யணும்? வாய்க்கணும். அல்லேலூயா. சத்திய கேட்ட நாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம காரியம் வாய்க்காம போறது காரணத்தையும் வாய்க்க வேண்டும் என்ன செய்யணும் அறிந்து கொண்டோம். நம்ம வாழ்க்கையில யார் சிந்தித்து பார்த்து தியானித்து பார்த்து நாம காரியம் வாய்க்க ஆண்டு சொல்ல பிரயாசப்படும்.